அன்பார்ந்த எம்மின மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்ந்த மறைந்த ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களின் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னர் இரங்கல் உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் தனியரசு அவர்களே, தோழர் இளவரசன் அவர்களே, தம்பி வன்னி அரசு அவர்களே, வனச்செழியன் அவர்களே, மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் அவர்களே, வடப்பை தியாகு அவர்களே, மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் சிவா, தமிழரசன், சக்திவேல், பாபு உள்ளிட்ட முன்னோடிகளே, தந்தையை இழந்து வாடும் அன்பு இளவல் இளங்கோ அவர்களே, மற்றும் பாசறை பாடரின் இசை வாரிசுகள் பாவேந்தன், குயில்மொழி ஆகிய தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் தேசிய உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அன்றைக்கு என்னால் நேரிலே வந்து ஐயாவின் திருவுடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்த இயலவில்லை. அதற்காக பெரிதும் வருந்துகிறேன். ஐயாவின் அருமை துணைவியார் அம்மா அவர்களை இங்கே கண்டபோது அவர் கண் கலங்கிய போது மிகுந்த துயரம் அளித்தது. அவரிடத்திலே எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டேன். இப்போதும் என்னுடைய வருத்தத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்றைக்கு நான் பெங்களூரிலே இருந்தேன், மருத்துவமனையில் இருந்தேன். தம்பி வன்னியரசு அவர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் அங்கே செல்ல வேண்டும், படப்பைக்கு செல்ல வேண்டும், எனது சார்பில் ஐயாவின் திருவுடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இன்றைய நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்று அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தியதில் சற்று ஆறுதல் அடைகிறேன். தொடக்க காலத்தில் நான்
இவருடைய தீவிரமான ஈடுபாட்டை பார்த்து இவர் ஈழத்தை சார்ந்த ஒரு தமிழர் என்றுதான் எண்ணி இருந்தேன். உள்ளபடியே முதலில் அவரை சந்தித்த போது, அவர் பாடலை கேட்டபோது, அவருடைய ஈடுபாட்டின் தீவிரத்தை அறிந்தபோது இவர் ஈழத்தை சார்ந்தவராக இருப்பார் என்று நான் கருதினேன். ஆனால் அவர் இந்த மண்ணின் மைந்தர் என்பதை அறிந்து மேலும் அவர் மீதான மதிப்பு கூடியது. உலக நாடுகள் பலவற்றுக்கு நான் பயணம் செய்த காலத்தில் அங்குள்ள தமிழர்கள் வண்டிகளில் ஏற்றி என்னை அழைத்து சென்ற காலத்தில் அந்த வண்டிகளில் ஐயாவின் குரலை நான் கேட்டிருக்கிறேன். கனடாவில், ஆஸ்திரேலியாவில், ஐரோப்பிய நாடுகளில் 2000, 2001, 2002 அந்த காலகட்டத்தில் உலக தமிழர்களின் அழைப்பை ஏற்று நான் பயணம் மேற்கொண்ட போது அவர்களது வண்டிகளில் எப்போதும் ஒலிக்கிற ஈழம் தொடர்பான பாடல்கள், ஐயாவின் குரலில் ஒலித்த பாடல்கள் பலவற்றை நான் கேட்டிருக்கிறேன். இவர் மீது ஈழத் தமிழர்கள் கொண்டிருந்த பற்றுதலை அறிந்து நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஈழம் தொடர்பான விடுதலை குரலாக ஐயாவின் குரல் உலக நாடுகள் முழுவதும் எதிரொலித்தன, இன்றும் எதிரொலிக்கிறது. தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு ஐயாவின் பங்களிப்பு, அவருடைய ஈடுபாடு நன்கு தெரியும் என்கிற அளவுக்கு இவருடைய உழைப்பு இருந்தது. அவருடைய குரலில் இருந்த அந்த மிடுக்கு, அந்த எழுச்சி, அந்த துடிப்பு ஈழ விடுதலையின் மீது நமக்கு பெரும் தாகத்தை ஏற்படுத்தியது, வேட்கையை ஏற்படுத்தியது என்று சொன்னால் மிகையாகாது. அதனை அடுத்து அவர் தமிழ் மண்ணில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி பெற்ற காலத்தில், தொடக்க காலத்தில் விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளில் அவர் பாடிய பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இந்த இயக்கத்தை நோக்கி ஈர்த்தது என்பது மறுக்கப்பட முடியாத உண்மையாகும். எண்ணற்ற பல நிகழ்வுகளில், மாநாடுகளில் தொண்டர்கள் வந்து குவிகிற அந்த பொழுதில் 2 மணி நேரம், 3 மணி நேரம் என்று அவர் கச்சேரி நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறார். அதில் விடுதலை சிறுத்தைகளின் வரவு குறித்து, விடுதலை சிறுத்தைகளின் தேவை குறித்து அவரே சில பாடல்களை எழுதி, அவரே இசையமைத்து, அவரே பாடி இந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்த்தார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி பெருக்கோடு அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு நேர்ந்த இழப்பாக மட்டுமில்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, அவருடைய அருமை துணைவியாருக்கு என்று ஒரு குடும்பத்திற்கு நேர்ந்த இழப்பு இல்லை. என்னுடைய இரங்கல் செய்தியிலே தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர்ந்த இழப்பு என்று பதிவு செய்திருந்தேன். தமிழீழ விடுதலை அரசியலுக்கு நேர்ந்த இழப்பு என்று பதிவு செய்திருந்தேன். அதன் பிறகு நாம் தமிழர் இயக்க மேடைகளிலும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மேடைகளிலும் அவர் பாடிய பாடல்கள் சுட்டிக்காட்டத்தக்க
அளவுக்கு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி ஒரு கொள்கை முடிவோடு அவர் தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தினார். தமிழ் தேசிய களத்தில், தமிழீழ விடுதலைக்கான களத்தில் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் விரும்பிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு அவர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது. இது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. என்னதான் அவருடைய பிள்ளைகள் இளங்கோ, சாந்தி மற்றும் அவருடைய பேர பிள்ளைகள் பாவேந்தன் போன்றவர்கள் அதே வரிசையில் இன்றைக்கு களத்திலே நின்றாலும் கூட, அதே எழுச்சியோடு பாடினாலும் கூட, பாசறை பாணரின் அந்த ஈடுபாடு, அந்த பங்களிப்பு ஒப்பிட முடியாத ஒரு பங்களிப்பு என்பதை நான் மகிழ்வோடு பதிவு செய்ய விரும்புகிறேன், பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன், நன்றி பெருக்கோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக அவருடைய மறைவு என்பது, அவருடைய இழப்பு என்பது தனிப்பட்ட முறையிலே விடுதலை சிறுத்தைகளுக்கும் நேர்ந்த ஒரு இழப்பாகவே நான் எண்ணி வேதனைப்படுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும், அவரை இழந்து வாடுகிற தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்த விரும்புகிறேன். இந்த இயக்கத்தை நேசித்த ஐயா, குறிப்பாக திருமாவளவன் தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்பிய ஐயா, அவ்வப்போது தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி எம்மை இந்த நிலைக்கு வளர்ந்து வருவதற்கு ஆதரவு நல்கிய ஐயா பாசறை பாணர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லவும், அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அவருடைய குடும்பத்தாருக்கு உற்ற துணையாக இருப்போம் என்பதை உறுதிப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்றென்றும் உங்களோடு இந்த தமிழ் தேசிய களத்தில் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.